ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். நம்ம வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். இது வந்து கவுனி அரிசி வந்து நம்ம நைட்டே சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். யூஸ்வலாக இது வந்து நான் முளை கட்டி தான் வந்து பச்சை பயிரை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து முளை கட்டில் நம்ம அப்படியே தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கவுனி அரிசி வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் அரைச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு குக்கரில். இதோட அளவு நான் சொல்லிடுறேன். அதாவது 1 கப்பு நீங்கள் கவுனி அரிசி வந்து எடுத்திருக்கீங்கன்னா 6 கப்பு தண்ணி வந்து கொதிக்கணும். நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இருந்த பச்சை பயிறு அதையும் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம 2 வகையான ரெசிபி வந்து பண்ண போகிறோம். அங்கே அது எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம். கீழே அடி பிடிச்சிடும், அதனால வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த குக்கர் மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 6 விசில் விட்டுற போகிறோம். விட்டுட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.